ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு speakhindi.com சேனல். நம்ம சேனலில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி நம்ம ஈஸியாக ஹிந்தி சென்டென்சஸ் கற்றுக்கிறதுன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம speakhindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். நகரம். நகரம் இது ஆங்கிலத்தில் சிட்டின்னு சொல்லுவோம். அப்போ நகரம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சஹர். சஹர். நகரம், சஹர். கிராமம். கிராமம் இது ஆங்கிலத்தில் வில்லேஜ்னு சொல்லுவோம். வில்லேஜ். கிராமம் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கான். கான். கிராமம், கான். நகரம் சஹர், கிராமம் கான். அடுத்தது நல்ல. இதற்கு ஆங்கிலத்தில் குட் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் அச்சா. அச்சா. நல்ல, அச்சா. கெட்ட இது ஆங்கிலத்தில் பேட்னு சொல்லுவோம். அப்போ கெட்ட என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கராப். கராப். கெட்ட, கராப். நல்ல, அச்சா. கெட்ட, கராப். அடுத்த வார்த்தை முடியும். இது ஆங்கிலத்தில் கேன்னு சொல்லுவோம். அப்போ முடியும் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் கர் சக்னா. கர் சக்னா. முடியும், கர் சக்னா. முடியாது இதற்கு ஆங்கிலத்தில் கெனாட் அப்படி சொல்லுவோம். அப்போ முடியாது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நஹி சக்தா. நஹி சக்தா. முடியாது, நஹி சக்தா. முடியும், கர் சக்னா. முடியாது, நஹி சக்தா. அடுத்த வார்த்தை தேவை. தேவை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வாண்ட்னு சொல்லுவோம். அப்போ தேவை இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சஹானா. சஹானா. தேவை, சஹானா. தேவையில்லை. தேவையில்லை என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேவையில்லை இதற்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நஹி சாஹியே. நஹி சாஹியே. தேவையில்லை, நஹி சாஹியே. தேவை சஹானா. தேவையில்லை, நஹி சாஹியே. அடுத்த வார்த்தை விடியல். விடியல் இதற்கு ஆங்கிலத்தில் டான்னு சொல்லுவோம். அப்போ விடியல் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? போர். போர். விடியல், போர். நள்ளிரவு. நள்ளிரவு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மிட் நைட் சொல்லுவோம். அப்போ நள்ளிரவு இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மத்தியராத்திரி. மத்தியராத்திரி. நள்ளிரவு, மத்தியராத்திரி. விடியல், போர். நள்ளிரவு, மத்தியராத்திரி. அடுத்த வார்த்தை தினமும். தினமும் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் டெய்லின்னு சொல்லுவோம். அப்போ தினமும் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தைனிக். 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 தினமும், தைனிக். எப்போதாவது. எப்போதாவது இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் அக்கேஷ்னலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்போதாவது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கபி கபி. கபி கபி. எப்போதாவது, கபி கபி. தினமும், தைனிக். எப்போதாவது, கபி கபி. அடுத்த வார்த்தை காலை. காலை இது ஆங்கிலத்தில் மார்னிங்னு சொல்லுவோம். அப்போ காலை இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் சுபஹ். சுபஹ். காலை, சுபஹ். மதியம். மதியம் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். அப்போ மதியம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன வரும்? தோபஹர். தோபஹர். மதியம், தோபஹர். காலை, சுபஹ். மதியம், தோபஹர். மாலை.
மாலை என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஈவினிங்னு சொல்லுவோம். அப்போ மாலை இந்த வார்த்தையை ஹிந்தியில் ஷாம், ஷாம், மாலை, ஷாம். இரவு இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் நைட்னு சொல்லுவோம். அப்போ இரவு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ராத், ராத், இரவு, ராத். மாலை, ஷாம், இரவு, ராத். ஆரம்பம், ஆரம்பம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பிகினிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆரம்பம் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஷுருஆத், ஷுருஆத், ஆரம்பம், ஷுருஆத். முடிவு, முடிவு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எண்டுன்னு சொல்லுவோம். அப்போ முடிவு இந்த வார்த்தையை ஹிந்தியில் அந்த், அந்த், முடிவு, அந்த். ஆரம்பம் ஷுருஆத், முடிவு அந்த். அடுத்த வார்த்தை வேலை நாள், வேலை நாள் இது ஆங்கிலத்தில் ஒர்க்கிங் டேன்னு சொல்லுவோம். அப்போ வேலை நாள் என்ற வார்த்தையை ஹிந்தியில் காரிய திவாஸ், காரிய திவாஸ், வேலை நாள், காரிய திவாஸ். விடுமுறை ஆங்கிலத்தில் ஹாலிடேன்னு சொல்லுவோம். அப்போ விடுமுறை இந்த வார்த்தையை ஹிந்தியில் சுட்டி, சுட்டி, விடுமுறை, சுட்டி. வேலை நாள், காரிய திவாஸ், விடுமுறை, சுட்டி. அடுத்த வார்த்தை சம்பளம், சம்பளம் இதற்கு ஆங்கிலத்தில் சேலரின்னு சொல்லுவோம். சம்பளம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? வேத்தன், வேத்தன், சம்பளம், வேத்தன். வெகுமதி இது ஆங்கிலத்தில் ரிவார்ட்னு சொல்லுவோம். அப்போ வெகுமதி இந்த வார்த்தையை ஹிந்தியில் இனாம், இனாம், வெகுமதி, இனாம். சொல் இதற்கு ஆங்கிலத்தில் டெல்லுன்னு சொல்லுவோம். அப்போ சொல் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் கஹானா, கஹானா, சொல், கஹானா. சொல்லாதே இதற்கு ஆங்கிலத்தில் டோன்ட் டெல்லுன்னு சொல்லுவோம். அப்போ சொல்லாதே இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மத் கஹோ, மத் கஹோ, சொல்லாதே, மத் கஹோ. மன்னிக்கவும், மன்னிக்கவும் இது ஆங்கிலத்தில் அப்பாலஜைஸ்ன்னு சொல்லுவோம். அப்பாலஜைஸ், மன்னிக்கவும். அப்போ இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் மாஃப் கரேன், மாஃப் கரேன், மன்னிக்கவும், மாஃப் கரேன். தயக்கம் இதற்கு ஆங்கிலத்தில் ஹெசிடேஷன்னு சொல்லுவோம். அப்போ தயக்கம் என்ற சொல்லுக்கு ஹிந்தியில் சங்கோச், சங்கோச், தயக்கம், சங்கோச். நினை, நினை என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ரிமெம்பர். அப்போ நினை என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் யாத் கர்னா, யாத் கர்னா, நினை, யாத் கர்னா. மற இதற்கு ஆங்கிலத்தில் ஃபர்கெட்னு சொல்லுவோம். அப்போ மற இந்த வார்த்தையை ஹிந்தியில் பூல் ஜாவோ, பூல் ஜாவோ, மற, பூல் ஜாவோ. காண்பி, காண்பி இது ஆங்கிலத்தில் ஷோன்னு சொல்லுவோம். அப்போ காண்பி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் திக்காவோ, திக்காவோ, காண்பி, திக்காவோ. மறைக்க இது ஆங்கிலத்தில் ஹைடுன்னு சொல்லுவோம். அப்போ மறைக்க இந்த வார்த்தையை ஹிந்தியில் சிப்பானா, சிப்பானா, மறைக்க, சிப்பானா. நட இது ஆங்கிலத்தில் வாக்குன்னு சொல்லுவோம். அப்போ நட இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் தஹல்னா, தஹல்னா, நட, தஹல்னா. ஓடு இதற்கு ஆங்கிலத்தில் ரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓடு இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் தோட்னா, தோட்னா, ஓடு, தோட்னா. கொடு இதற்கு ஆங்கிலத்தில் கிவ்னு சொல்லுவோம். அப்போ கொடு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தேனா, தேனா, கொடு, தேனா. கொடுக்காதே ஆங்கிலத்தில்
டோன்ட் கிவ்னு சொல்லுவோம். அப்போ கொடுக்காதே என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் மத் தோ, மத் தோ. கொடுக்காதே, மத் தோ. தொடங்கு, தொடங்கு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். அப்போ தொடங்கு இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் ஷுரு, ஷுரு. தொடங்கு, ஷுரு. நிறுத்து, இதற்கு ஆங்கிலத்தில் ஸ்டாப்னு சொல்லுவோம். அப்போ நிறுத்து என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ருக்னா, ருக்னா. நிறுத்து, ருக்னா. பார், ஆங்கிலத்தில் சீன்னு சொல்லுவோம். அப்போ பார் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தேக்கோ, தேக்கோ. பார், தேக்கோ. பார்க்காதே, ஆங்கிலத்தில் டோன்ட் சீன்னு சொல்லுவோம். பார்க்காதே என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் மத் தேக்கோ, மத் தேக்கோ. பார்க்காதே, மத் தேக்கோ. மீண்டும் மீண்டும், இது ஆங்கிலத்தில் அகெயின் அண்ட் அகெயின் சொல்லுவோம். அப்போ மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் பார் பார், பார் பார். மீண்டும் மீண்டும், பார் பார். ஒரு தடவை, இதற்கு ஆங்கிலத்தில் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு தடவை, இதை ஹிந்தியில் ஏக் பார், ஏக் பார். ஒரு தடவை, ஏக் பார். அதிகம், ஆங்கிலத்தில் லாட்டுன்னு சொல்லுவோம். அதிகம் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் பஹூத், பஹூத். அதிகம், பஹூத். குறைவு, ஆங்கிலத்தில் லெஸ்ன்னு சொல்லுவோம். குறைவு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கம், கம். குறைவு, கம். இயற்கை, ஆங்கிலத்தில் நேச்சர்னு சொல்லுவோம். அப்போ இயற்கை என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் பிரகிருதி, பிரகிருதி. இயற்கை, பிரகிருதி. செயற்கை, ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லுவோம். அப்போ செயற்கை, இதற்கு ஹிந்தியில் கிருத்ரின், கிருத்ரின். செயற்கை, கிருத்ரின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது நீங்கள் மிகவும் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த வார்த்தைகள் சொல், கஹானா. சொல்லாதே, மத் கஹோ. மன்னிக்கவும், மாஃப் கரேன். தயக்கம், சங்கோச். நினை, யாத் கர்னா. மர, பூல் ஜாவோ. காண்பி, திக்காவோ. மறைக்க, சிப்பானா. நட, தஹல்னா. ஓடு, தோட்னா. கொடு, தேனா. கொடுக்காதே, மத்தோ. தொடங்கு, ஷுரு. நிறுத்து, ருக்னா. பார், தேக்கோ. பார்க்காதே, மத் தேக்கோ. மீண்டும் மீண்டும், பார் பார். ஒரு தடவை, ஏக் பார். அதிகம், பஹூத். குறைவு, கம். இயற்கை, பிரகிருதி. செயற்கை, கிருத்ரிம். கூட்டமாக, கூட்டமாக இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கலெக்டிவ்லி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூட்டமாக இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சமக்ர ரூப் சே, சமக்ர ரூப் சே. கூட்டமாக, சமக்ர ரூப் சே. தனியாக, இது ஆங்கிலத்தில் செப்பரேட்லின்னு சொல்லுவோம். அப்போ தனியாக இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அகேலா, அகேலா. தனியாக, அகேலா. கூட்டமாக, சமக்ர ரூப் சே. தனியாக, அகேலா. தெளிவாக, இது ஆங்கிலத்தில் கிளியர்லின்னு சொல்லுவோம். அப்போ தெளிவாக என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ஸ்பஷ்ட் ரூப் சே, ஸ்பஷ்ட் ரூப் சே. தெளிவாக, ஸ்பஷ்ட் ரூப் சே. தெளிவற்ற, இது ஆங்கிலத்தில் ஆம்பிகுவஸ்னு சொல்லுவோம். தெளிவற்ற, இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் அஸ்பஷ்ட். தெளிவற்ற, அஸ்பஷ்ட். தெளிவாக, ஸ்பஷ்ட் ரூப் சே. தெளிவற்ற, அஸ்பஷ்ட். அங்கும், ஆங்கிலத்தில்
தேர் டூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கும் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் வஹா, வஹா, அங்கும், வஹா. இங்கும், இங்கும் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஹியர் டூன்னு சொல்லுவோம். அப்போ இங்கும் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் யஹா, யஹா, இங்கும், யஹா. இன்றைக்குள், இன்றைக்குள் இது ஆங்கிலத்தில் பை டுடே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைக்குள் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஆஜ் தக், ஆஜ் தக். இன்றைக்குள், ஆஜ் தக். நாளைக்குள் இது ஆங்கிலத்தில் பை டுமாரோன்னு சொல்லுவோம். அப்போ நாளைக்குள் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கல்சே பகலே, கல்சே பகலே. நாளைக்குள், கல்சே பகலே. இன்றைக்குள் ஆஜ் தக், நாளைக்குள் கல்சே பகலே. நண்பன், நண்பன் ஃப்ரெண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ நண்பன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தோஸ்த், தோஸ்த். நண்பன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தோஸ்த். அப்போ எதிரி இது ஆங்கிலத்தில் எனிமின்னு சொல்லுவோம். அப்போ எதிரி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் துஷ்மன், துஷ்மன். எதிரி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் துஷ்மன். நண்பன் தோஸ்த், எதிரி துஷ்மன். நேரடியாக டைரக்ட்லின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ நேரடியாக என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் சீதே, நேரடியாக சீதே. மறைமுகமாக இது ஆங்கிலத்தில் இன்டைரக்ட்லின்னு சொல்லுவோம். அப்போ மறைமுகமாக இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் அப்ரத்யக்ஷ், அப்ரத்யக்ஷ். மறைமுகமாக அப்ரத்யக்ஷ். நேரடியாக என்ற வார்த்தைக்கு சீதே என்றும், மறைமுகமாக என்ற வார்த்தைக்கு அப்ரத்யக்ஷ்னு சொல்லுவோம். நீளமான இது ஆங்கிலத்தில் லாங்னு சொல்லுவோம். அப்போ நீளமான இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் லம்பா, லம்பா. நீளமான, லம்பா. குறுகிய, குறுகிய என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஷார்ட்னு சொல்லுவோம். அப்போ குறுகிய இந்த வார்த்தையை ஹிந்தியில் சோட்டா, சோட்டா. குறுகிய, சோட்டா. நீளமான என்ற வார்த்தைக்கு லம்பான்னு சொல்லுவோம். குறுகிய என்ற வார்த்தைக்கு சோட்டான்னு சொல்லுவோம். முன்னாள், முன்னாள் இது ஆங்கிலத்தில் இன்ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ முன்னாள் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் சாம்னே, சாம்னே. முன்னாள், சாம்னே. பின்னால் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் பிஹைண்ட்னு சொல்லுவோம். அப்போ பின்னால் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பீச்சே, பீச்சே. பின்னால், பீச்சே. முன்னால் என்ற வார்த்தையை சாம்னே என்றும், பின்னால் என்ற வார்த்தையை பீச்சேன்னு சொல்லுவோம். பயம் இது ஆங்கிலத்தில் ஃபியர்னு சொல்லுவோம். அப்போ பயம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் டர், டர். பயம், டர். தைரியம் இது ஆங்கிலத்தில் கரேஜ்னு சொல்லுவோம். அப்போ தைரியம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் சாஹஸ், சாஹஸ். தைரியம், சாஹஸ். பயம் என்ற வார்த்தைக்கு டர் என்றும், தைரியம் என்ற வார்த்தைக்கு சாஹஸ் என்றும் சொல்லுவோம். முதலாளி இது ஆங்கிலத்தில் பாஸ்னு சொல்லுவோம். அப்போ முதலாளி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் மாலிக், மாலிக். முதலாளி, மாலிக். தொழிலாளி ஒர்க்கர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ தொழிலாளி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் மஸ்தூர், மஸ்தூர். தொழிலாளி, மஸ்தூர். முதலாளி என்ற வார்த்தைக்கு மாலிக் என்றும், தொழிலாளி என்ற வார்த்தைக்கு மஸ்தூர்னு சொல்லுவோம். கொடு ஆங்கிலத்தில் கிவ்னு சொல்லுவோம். அப்போ கொடு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் தேனா, தேனா. அக்கம் பக்கம் இது ஆங்கிலத்தில் நெய்பர்ஹுட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அக்கம் பக்கம் இந்த வார்த்தையை ஹிந்தியில் ஆஸ்பாஸ், ஆஸ்பாஸ். அக்கம் பக்கம், ஆஸ்பாஸ். கொடு என்ற வார்த்தைக்கு தேனா என்றும்,
அக்கம் பக்கம் என்ற வார்த்தைக்கு ஆஸ்பாஸ்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 20க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பேசுகிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நாம் இன்றைக்கி பார்த்த வார்த்தைகளை பார்ப்போம். கூட்டமாக, சமக்ர ரூப் சே, தனியாக, அகேலா, தெளிவாக, ஸ்பஷ்ட் ரூப் சே, தெளிவற்ற, அஸ்பஷ்ட், அங்கும், வஹா, இங்கும், யஹா, இன்றைக்குள், ஆஜ் தக், நாளைக்குள், கல் சே பஹ்லே, நண்பன், தோஸ்த், எதிரி, துஷ்மன், நேரடியாக, சீதே, மறைமுகமாக, அப்ரத்யக்ஷ், நீளமான, லம்பா, குறுகிய, சோட்டா, முன்னால், சாம்னே, பின்னால், பீச்சே, பயம், டர், தைரியம், சாஹஸ், முதலாளி, மாலிக், தொழிலாளி, மஸ்தூர், கொடு, தேனா, அக்கம் பக்கம், ஆஸ்பாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakhindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.